எப்பயாண்ணே? மணி 11 தான் ஆகுது. என்னத்த சாப்பிட சொல்ற? ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? உன்னை இப்படி பார்க்கவே சைக்கிள் மலர். எளவு நடந்த வீட்டுல இருக்கிற மாதிரி உட்கார்ந்திருக்க. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே அவனுக்கு உன்னை கட்டி வச்சேன். நாய் பையன் எப்படி அள வச்சுட்டு போயிட்டான் பாரு. அதுக்காக இப்படி எல்லாம் பேசாதண்ணே. ஆமா, புருஷன் என்ன பண்ணாலும் அவனை ஒன்னும் பேசக்கூடாது. நீ இப்படியே இரு. உன்னை மட்டும் அவன் கல்யாணம் பண்ணலன்னு வை, இத்தனை நாள் அனுபவிச்சான்ல பதவி மரியாதை இதெல்லாம் ஒண்ணு இருந்திருக்காது. ரேவதி கட்சியில தான் சேர்த்து விட்டான். அவனை வளர்த்து விட்டதெல்லாம் நான் தானே. நான் மட்டும் இல்லைன்னு வை, கலெக்டருக்கு புருஷனா 5க்கும் 10க்கும் கையேந்திட்டு மரியாதை இல்லாம பிச்சைக்காரத்தனமா இருந்திருக்கணும். அவனுக்கு பண்ணதை உனக்கு பண்ணியிருந்தா உன் படிப்புக்கும் தகுதிக்கும் ஸ்டேட் மினிஸ்டர் என்ன சென்ட்ரல் மினிஸ்டரா இருப்ப. எல்லாத்தையும் நீ எதுக்கு விட்டு கொடுத்த? அவன் நல்லா இருக்கணும் தானே. நான் எதுக்கு அவனை வளர்த்து விட்டேன்? நீ நல்லா இருக்கணும் தானே. வெறும் பையன் எல்லாத்தையும் நாசம் மட்டும் போயிட்டான். எனக்கு வர கோபத்துக்கு அவனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போலாமன்னு தோணுது. அதுக்கப்புறம் நீயும் பிள்ளைங்களும் தனியா இருப்பீங்களே நினைச்சுதான் பேசாம இருக்க வேண்டியது இருக்கு. விடுன, அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா திரும்பி வருவாரு. ஆமா, நீ அவனை நினைச்சு வருவான்னு அழுதுகிட்டே உட்கார்ந்து கடுப்ப கலப்பாதமா. அண்ணா விடுன, நான் தானே வெளியே போக சொன்னேன். கட்சி ஆபீஸ்க்கும் போக முடியாது. எங்க போய் எப்படி கஷ்டப்படுறாரு அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. ஒருவேளை அவரோட வீட்டுக்கு போயிருப்பாரோ? பைத்தியக்காரி, இத்தனை பட்டு உனக்கு புத்தி வரலையா? நீதான் அவனை யோசிச்சு சாப்பிடாம தூங்காம இங்க அழுதுட்டு கிடக்குற. அவன் உன்னையும் பிள்ளைங்களை யோசிச்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பானா? என்ன செஞ்சாரு? அதெல்லாம் சொல்லி உன்னை சங்கடப்படுத்த வேணான்னு நினைக்கிறேன். நீ திருந்துற மாதிரியே தெரியல. அவன் ஒண்ணு நீ நினைக்கிற மாதிரி சோத்துக்கு வழி இல்லாம தெருவில் நிக்கல. ஜாலியா ரேவதி வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கான்.